தலைவர் ஆரம்பிச்சு மக்களுக்கான ஆட்சியா இருந்தது. அதை தொடர்ந்து அம்மா ஆட்சி பண்ணாங்க. அம்மா பண்ணப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா மறைவிற்கு பிறகு நானே சொல்லிதான் பன்னீர்செல்வத்தை நீங்களே இருங்க யான்னு. அவர் இப்ப எங்க இருக்காரு பாத்தீங்களா? ஏதாவது கொஞ்ச நாள் நன்றி விசுவாசம் வேண்டாம் இல்ல. நீங்கெல்லாம் நன்றியோட இருக்கீங்க, அவங்க இல்ல. சரி, அது அப்படி போச்சு. அடுத்தது பாருங்க, நான் நான் வந்துடக்கூடாது. இந்த ஜெயலலிதா மாதிரி இவ வந்துட்டான்னா பிரச்சனை, மக்களோட இருப்பா, இவ சேலைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலையில இறங்கிடுவா அப்படிங்கறதுனால என்ன வர விட்டுறக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எல்லா கட்சியும் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, பழைய கேஸ், அது யாரு போட்ட கேஸ்? கருணாநிதி போட்ட கேஸ். கருணாநிதிக்கு என்னன்னா அவர் 91 கணக்கு போட்டார். அவரு கொஞ்சம் அரசியல புத்திசாலித்தனமா பாப்பாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பின்காலத்துல இந்த பொண்ணுதான் வருவா அப்படின்னு அன்னைக்கே கணிச்சிட்டாரு அவரு. அதனால என்ன பண்ணாரு, ஒரு கேஸ போடு, நான் அரசாங்க உத்தியோகத்திலே இல்ல, என்ன சேர்க்கவே முடியாததுல, ஆனா சேரு அப்படின்னு சொல்லி போட்டு, அது கேஸ் முடிஞ்சு இருக்கு. அது திடீர்னு நான் முதலமைச்சர்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொண்டு லெட்டரை கொடுத்தோன்னு அந்த கேஸ் எங்க இருந்ததுன்னு தெரியல, திடீர்னு எடுத்து அதுல ஒரு 4 வருஷம் தண்டனையை கொடுத்து ஜெயில போயிரு அப்படின்ட்டாங்க. சரி, போயிட்டேன், வந்துட்டேன்.